ஒரு திக்ர் எங்களுக்கு தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபி அவர்கள் 5 சிறப்புகளை சொன்னார்கள். யார் ஒரு நாளைக்கு 100 தடவை இந்த திக்ரை செய்வார்களோ சொன்னாங்க, 100 நன்மை எழுதப்படும், 100 பாவம் மன்னிக்கப்படும். இஸ்மாயில் நபியுடைய காலத்தில் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை பெறுவார் சொன்னார்கள். அன்றைய தினத்தில் அவரை விட சிறந்த நன்மை செய்தவர் யாரும் இருக்க மாட்டார். இது மறுமையை கனெக்ட் பண்ணி செல்லல, அன்றைய தினம்னு சொன்னாங்க. அன்றைய தினத்தில் அவரை விட சிறந்த நன்மை செய்தவர் யாரும் இருக்க மாட்டார். இன்னும் சொன்னார்கள், யார் காலையில் இதை செய்வாரோ, யார் காலையில் இந்த 100ஐ செய்வாரோ அன்று மாலை வரைக்கும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு பெறுவார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தேவையான ஒரு விஷயம். அப்ப இந்த திக்ர காலையில் 100 தடவை செய்வதற்கு எமது வாழ்க்கையில் நாளாந்தம். சகோதரர்களே, இந்த திக்ருகள் எதை காட்டுகின்றது? அல்லாஹ்வை நினைத்து அவனுக்கு நன்றி உள்ள அடியானாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு காட்டித் தந்த சிறந்த ஒரு வழிமுறை.